சகோதரிகள், எங்களுடைய உறவுகள், யா அல்லாஹ் எங்களுடைய மஹல்லாவாசிகள், எங்களுடைய ஊரார்கள், யா அல்லாஹ் குறிப்பாக இந்த பல்லவட்டு மாநகரத்திலே வசிக்கக்கூடிய மக்கள், யா அல்லாஹ் உலகத்திலே வாழக்கூடிய எல்லா மக்களுடைய எல்லா பாவ பிழைகளையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களிலிருந்து யாரெல்லாம் வஃபாத்தாகும் இடத்திலே வந்து விட்டார்களோ அவர்கள் எல்லோருடைய எல்லா பாவ பிழைகளையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் குறிப்பாக எங்களுடைய தாய் தந்தையர்களை, மாமனார்களை, சகோதர சகோதரிகளை இன்றைக்கு கபரிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யா அல்லாஹ் நாங்கள் குழந்தைகளாக இருந்த போது அவர்கள் எங்களை எப்படியெல்லாம் அன்போடும் ஆதரவோடும் பாசத்தோடும் பேணி போட்டு வளர்த்தார்களோ அதை விட பல்லாயிரம் மடங்கு உன்னுடைய ராமத்தை கொண்டும் அவரை கொண்டும் உன்னுடைய பாதுகாப்பை கொண்டும் அவர்களை பாதுகாத்திருக்கிறார்கள். யா அல்லாஹ் நாங்கள் குழந்தைகளாக இருந்த போது எத்தனையோ தினங்கள் அவர்கள் பட்டினி கிடந்து எங்களுக்கு உணவூட்டி வளர்த்தார்கள். யா அல்லாஹ் கரண்டு கூட இல்லாத அந்த காலகட்டங்களில் எத்தனையோ இரவுகள் அவர்கள் விழித்திருந்து விசிறிகளால் வீசி எங்களை உறங்க வைத்து அழகு பார்த்தார்கள். யா அல்லாஹ் இன்றைக்கு கபரிலே இருக்கக்கூடிய அவர்களை நீ நிம்மதியோடும் சந்தோஷத்தோடும் கபரிலே நம் கனவுணத்தில் புது மாப்பிளை தூங்குவதை போன்று, புதுப்பெண் தூங்குவதை போன்று கியாமத்துடைய நாள் வரை கபரிலே நிம்மதியாக தூங்குங்கள் என்று நீ யாருக்கெல்லாம் நற்சோபனம் சொன்னார்களோ அந்த நல்லோர்களில் எல்லோர்களையும் மாற்றி அருள்வாயாக. ரஹ்மானே, கேள்வி கணக்கில்லாமல் அவர்களுக்கும் எங்களுக்கும் நாளை சுபனத்தை வாஜிபாக்கி நரகத்தை ஹராமாக்கி அருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய தாய் தந்தையர்கள், உஸ்தாதுமார்கள், மனைவி மக்களில் யாரெல்லாம் பயணத்தோடு இருக்கிறார்களோ எல்லோருக்கும் நோய் நொடி இல்லாத நீண்ட ஆயுளை கொண்ட சலாமத்தான சந்தோஷமான வாழ்வை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் இறுதி மூச்சு வரை தாய் தந்தையர்களுக்கு தேவையான எல்லா சிறுமத்துக்களையும் பணிவிடைகளையும் செய்து அவர்களுடைய துவாரை கொண்டு நாளை சொர்க்கம் செல்லக்கூடிய பாக்கியசாலிகளாக எங்களை கபூல் செய்வாயாக. எங்களுடைய மக்களை கபூல் செய்வாயாக. எங்கள் மக்கள் பேர மக்கள் எல்லோரையும் கபூல் செய்வாயாக. ரஹ்மானே, எங்களில் யாரெல்லாம் நோய் நொடி உடையவர்களாக இருக்கிறார்களோ உடலில் உள்ரங்கமான வெளிரங்கமான எல்லா விதமான நோய் நொடிகளிலிருந்தும் பரிபூர்ணமான ஷிஃபாவை உன்னுடைய ஹபீபுடைய பரக்கத்தை கொண்டு தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்களிலே குடல் சம்பந்தப்பட்ட, ஹார்ட் சம்பந்தப்பட்ட, மூளை சம்பந்தப்பட்ட, கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட, ரஹ்மானே மூட்டு வலி, இடுப்பு வலி போன்றுண்டான சதை சம்பந்தப்பட்ட எலும்புகள், நாடி நரம்புகள், தோல்கள் சம்பந்தப்பட்ட பல நோய்களாலும், யா அல்லாஹ் தாங்க முடியாத கேன்சர் போன்றுண்டான கொடிய நோய்களாலும் பாதிக்கப்பட்ட பலர்களும் ரஹ்மானே துஆவை கொண்டு வசியத்து செய்திருக்கிறார்கள். யா அல்லாஹ் எல்லோருக்கும் உன்னுடைய ஹபீபுடைய பரக்கத்தை கொண்டு, இந்த மீலாது ஷரீஃபுடைய பரக்கத்தை கொண்டு ரஹ்மானே இந்த இரவே பரிபூர்ணமான ஷிஃபாவை தந்தருள் புரிவாயாக. மருத்துவமனையினுடைய செலவீனங்கள், மருந்து மாத்திரைகள், மரணம் வரைக்கும் முட்டக்கூடிய நிலைகளிலிருந்து எங்கள் தாய் தந்தையர்களையும் எங்கள் முதியோர்கள் அத்துணை பேர்களையும் பாதுகாத்தருள் புரிவாயாக. கருணையாளனே, நீ ஷிஃபாவாக்கி விட்டால் உடனடியாக ஷிஃபா கிடைத்து கொடுத்தேன். யா அல்லாஹ் உன்னுடைய புறத்திலிருந்து எங்களுக்கு நீ பிரத்யேகமான ஷிஃபாவை தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்களில் யாரெல்லாம் திருமண வயதை எட்டி எங்களுடைய மக்களில், எங்களுடைய குடும்பத்தவர்களில், உறவுகளில், எங்களுடைய ஊரில், மகல்லாவில் ஏழை எளிய தீவான விதவைகளான ஆண் மக்கள், பெண் மக்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தகுந்த கோடிகளை விரைவாக ஏற்பாடு செய்து அவர்களுடைய வாழ்க்கையிலும் திருமணத்தின் சந்தோஷங்களும் வசந்தங்களும் விரைவாக வீச தௌஃபீக் செய்தருள் புரிவாயாக. ரஹ்மானே, திருமணமாகி பல ஆண்டுகளாகியும் குழந்தை செல்வங்கள் இல்லாத தம்பதிகள் பலருக்கு கொண்டிருக்கிறார்கள். யா அல்லாஹ் தள்ளாத 100வது வயதில் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இஸ்மாயில் நபியை பரிசாக தந்த ரப்பே, எங்களுடைய மக்களுக்கு, மருமக்களுக்கு, எங்கள் குடும்பங்களில் குழந்தைகள் இல்லாத மக்களுக்கு விரைவாக உன்னுடைய புறத்திலிருந்து சுவாலிஹான ஆண்கள் குழந்தைகளை பரிசாக தருவாயாக. நீ தந்திருக்கக்கூடிய குழந்தை செல்வங்களையும் சுவாலிஹான மக்களாக வாழச் செய்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய மக்களில் திருமணமாகி யாரெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ கணவன் மனைவிமார்களுக்கு மத்தியிலே முஹப்பத்தையும் உல்ஃபத்தையும் மவத்தத்தையும் அதிகப்படுத்தி தந்தருள் புரிவாயாக. ரஹ்மானே, திருமண வாழ்க்கையில் உன்னை மறந்த ஒரு நிலையை யாருக்கும் தந்து விடாதே. யா அல்லாஹ் ஒவ்வொரு வினாடிகளிலும் உனக்கு
உனக்கு சுக்குர் செய்து உன்னுடைய ஹபீபுடைய அனைத்து சுன்னத்துக்களையும் பின்பற்றி வாழ்கிற நல்ல தௌஃபீக்கையும் பாக்கியத்தையும் இனி மேற்கொண்டு மரணம் வரைக்கும் எல்லா சுன்னத்துக்களையும் பின்பற்றி வாழ்வேன் என்ற உறுதியோடு இந்த மீளாது மஜ்லிஸிலிருந்து கலைந்து செல்கிற நல்ல தௌஃபீக்கை தந்தருள் புரிவாயாக. ரஹ்மானே, பலர்களும் வியாபாரத்திலும் தொழிலிலும் மிகப்பெரிய கஷ்டத்தையும் கடன் தொல்லைகளையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். யா அல்லாஹ், யா அல்லாஹ், நாங்கள் வியாபாரத்திற்காக வேண்டி ஏற்பாடு செய்து வைத்திருக்கிற எங்களுடைய சொத்து சுகங்களில் பலரும் இன்னும் விற்பனையாகாமல் இருக்கிறது. ரஹ்மானே, அவை அனைத்தும் உன்னுடைய ஹபீபுடைய வழக்கத்தை கொண்டு நல்ல லாபகரமான விலைக்கு விற்பதற்கு தௌஃபீக் செய்வாயாக. எங்களுடைய தொழில் துறைகளில் வட்டி ஹராம்களில் இருந்து முழுமையாக பாதுகாத்தல் புரிவாயாக. எங்களுக்கும் எங்களுடைய பெற்றோர்கள் மனை மக்கள் எல்லோருக்கும் இறுதி மூச்சு வரை ஹலாலான உணவோடு வாழக்கூடிய நல்ல தௌஃபீக்கை தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய ஊருக்கு பரக்கத்து செய்வாயாக. எங்கள் மஹல்லாவுக்கு பரக்கத்து செய்வாயாக. எங்கள் மனைவி மக்களில் பரக்கத்து செய்வாயாக. ரஹ்மானே, எங்களுடைய மனைவி மக்களின் மூலமாக எங்களுக்கு நீ கண் குளிர்ச்சியையும் மன நிம்மதியையும் மன அமைதியையும் சந்தோஷத்தையும் தந்தருள் புரிவாயாக. ரஹ்மானே, எங்களுடைய குடும்பத்தவர்களே, இவர் எப்பொழுது மன்னரைக்கு செல்லுவார் என்று எங்களுக்கு எதிராக செய்யக்கூடிய ஆறுதலில் ஒன்று சொல்லப்படுகிற வயோதிகமான படுத்த படுக்கையிலே இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் எங்களில் யாரையும் நீ ஆக்கி விடாத ரஹ்மானே, ஆவியத்தோடு ஆரோக்கியத்தோடு உன்னை குனிந்து செய்து வணங்கி வழிபட்டுக் கொண்டிருக்கிற நல்ல காலத்திலேயே எங்களை நீ அழைத்துக் கொள்வாயாக. எங்களை யாருக்கும் சிரமமாக ஆக்கி விடாதையா அல்லாஹ். திருவிழாவாலே நீண்ட ஆயுளை எங்கள் எல்லோருக்கும் நசீபாக்கி அருள் புரிவாயாக. ரஹ்மானே, உன்னுடைய ஹபீபுடைய மீலாது பெருவிழாவை ஏற்பாடு செய்திருக்கிற சங்கைக்குரிய ஹாஜி சக்கரை முகமது ராவுத்தர் அவர்களுடைய குடும்பத்தவர்களுக்கும் அவர்களுடைய அழைப்பையே நீங்க வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் எல்லா விதமான ரஹ்மத்துக்களையும் பரக்காத்துக்களையும் தௌலத்துக்களையும் ரஹ்மத்தினுடைய அனைத்து வாசல்களையும் திறந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், பலவிதமான சிரமங்களுக்கு கஷ்டங்களுக்கு நடுவில் உன்னுடைய ஹபீபுடைய இந்த மீலாது பெருவிழாவை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். யா அல்லாஹ், அவர்களுடையும் எங்களுடையும் எல்லா ஹலாலான முராதுகளையும் நியாத்துகளையும் முழுமையாக நிறைவேற்றி அருள் புரிவாயாக. திருவிழாவாலே அவர்களுக்கும் எங்களுக்கும் நீண்ட ஆயுளை தந்தருள் புரிவாயாக. நோய்கள் இல்லாத வாழ்வை தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், கல்வி கற்றுக் கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய மக்கள், எங்களுடைய பேர மக்கள், எங்களுடைய மாணவ செல்வங்கள் எல்லோருக்கும் இம்மை மறுமையினுடைய துன்யாவுடைய குர்ஆன் ஹதீஸுடைய எல்லா கல்வி ஞானங்களையும் தந்து ரஹ்மானே, அவர்களுடைய எதிர்கால வாழ்க்கையை தாய் தந்தையர்களுடைய துஆவோடும் உன்னுடைய ஹபீபுடைய பொருத்தத்தோடும் திமாவோடும் அல்ஹம்துலில்லாஹ் இந்த ஆயுளோடு வாழக்கூடிய தௌஃபீக்கை எங்கள் மக்கள் எல்லோருக்கும் தந்தருள் புரிவாயாக. ரஹ்மானே, படித்துவிட்டு வேலைக்காக வேண்டி அலைந்து கொண்டிருக்கிற எங்களுடைய மாணவ செல்வங்களுக்கு உள்நாடுகளிலும் வெளிநாடுகளிலும் வேலைக்காக தேடி அலைந்து கொண்டிருப்பவர்களுக்கு ஹலாலான வருவாய்களை அதிகம் தரக்கூடிய நல்ல வேலைகளை விரைவாக ஏற்பாடு செய்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய ஆண்களையும் பெண்களையும் எங்கள் இல்லத்தில் இருக்கிற தாய்மார்களையும் மொபைல்களுக்கோ தீங்குகளுக்கோ ஒருபோதும் அடிமையாக ஆக்கிவிடாதே யா அல்லாஹ். ரஹ்மானே, ஹராமான பார்வைகள், ஹராமான ஆண்களோடு பேசக்கூடிய பேச்சுக்கள், இவை அனைத்திலிருந்தும் எங்களையும் எங்கள் பெண்கள் சமுதாயத்தையும் பாதுகாத்தருள் புரிவாயாக. ரஹ்மானே, பார்க்கவில்லை என்றாலும் நீ பார்த்து கொண்டிருக்கிறாய் என்ற அச்சத்தோடு வாழ்கிற ஆண்களாக பெண்களாக எங்களையும் எங்கள் குடும்பத்தவர்களையும் வாழச் செய்தருள் புரிவாயாக. கருணை கடலாகிய எல்லாவற்றுக்கும் மேலாக உன்னுடைய ஆரம்ப இல்லமான உன்னுடைய முதல் பள்ளியாகிய கஅபத்துல்லாஹை பல்லாயிரம் 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 முறைகள் தவாஃப் செய்யும் பாக்கியத்தையும் மீண்டும் 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 உம்ரா செய்கிற ஹஜ் செய்கிற பாக்கியத்தையும் எங்கள் உயிருக்கெல்லாம் மேலான உத்தம நபி முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை குடும்பத்தோடு வந்து மதீனத்து ரவுதாவில் ஜியாரத் செய்யக்கூடிய நல்ல தௌஃபீக்கையும் பாக்கியத்தையும் யா அல்லாஹ் திரும்ப எங்களுக்கும் எங்கள் பரம்பரையிலே பிறந்திருக்கிற போகிற எல்லா மக்களுக்கும் கியாமத்துடைய நாள் வரை எங்கள் பரம்பரையிலே வருகிற எல்லா மக்களுக்கும் இந்த பாக்கியங்களை தந்து கொண்டே இருப்பாயாக.
ரஹ்மானே இந்த வாக்கியத்தை தராமல் எங்களை யாரையும் பவாத்தாக்கி விடாதே யா அல்லாஹ். எங்களுடைய மக்களை சாதமுல் ஹர்மைனி ஷரீஃபைனாக கபூல் செய்வாயாக. எங்களுடைய மக்களுடைய ஹிஃப்திலே பரக்கத்து செய்வாயாக. எங்களுடைய மக்களுடைய இல்மிலே பரக்கத்து செய்வாயாக. எங்களுடைய மக்களுடைய வாழ்க்கையிலே பரக்கத்து செய்வாயாக. யா அல்லாஹ், எங்கள் யாரெல்லாம் என்னென்ன ஹலாலான முராதுகளோடு கண்மணி நாயகத்தினுடைய இந்த மீலாது மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கிறோம் என்று உனக்கு தெரியும் ரஹ்மானே. உன்னுடைய ஹபீபுடைய திருமுகத்தின் பரக்கத்தை கொண்டு அவர்களுடைய திருப்பேரர் அமர்ந்திருக்கிற இந்த மஜ்லிஸின் பரக்கத்தை கொண்டு ஹாஜிகளும் ஹாஜாக்களும் முதியோர்களும் சிறார்களும் உலமாக்களும் யா அல்லாஹ் உஸ்தாதுமார்களும் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த மஜ்லிஸின் பரக்கத்தை கொண்டும் புனித குர்ஆனுடைய பரக்கத்தை கொண்டும் அனைத்து நபிமார்கள் அஹ்ல் பைத்துகள் பத்ர் சுஹதாக்கள் ஸஹாபாக்கள் உஹது சுஹதாக்கள் ஸஹாபாக்கள் ஏனைய ஸஹாபாக்கள் சித்தீகீன்கள் சுஹதாக்கள் தாபிஈன்கள் தபஅ தாபிஈன்கள் இமாம்கள் அவுலியாக்கள் நாதாக்கள் நல்லோர்கள் எல்லோருடைய பரக்கத்தை கொண்டு யா அல்லாஹ் எங்களுடைய பல்லவட்டி மாநகரத்திலே அடக்கப்பட்டிருக்கிற அவுலியாக்கள் நாதாக்கள் நல்லோர்களுடைய பரக்கத்தை கொண்டும் சென்னையிலே கோவளத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சங்கை மிக்க கண்மணி நாயகத்தினுடைய அருமை தோழர் தமீமுல் அன்சார் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய பரக்கத்தை கொண்டும் யா அல்லாஹ் சிதம்பரம் பரங்கிப்பேட்டையிலே கண்மணி நாயகத்தை கண்களால் கண்ட உக்காஷா ரலியல்லாஹு அன்ஹுவுடைய பரக்கத்தை கொண்டும் காசர்கோட்டிலே கண்மணி நாயகத்தை கண்ட சங்கைக்குரிய மாலிக் இப்னு தீனார் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய பரக்கத்தை கொண்டும் யா அல்லாஹ் இந்திய திருநாட்டில் அகில உலகத்தில் அடக்கப்பட்டிருக்கிற ஸஹாபாக்கள் சுஹதாக்கள் எல்லோருடைய பரக்கத்தை கொண்டும் எங்கள் எல்லோருடைய எல்லா ஹலாலான முராதுகளையும் நிறைவேற்றி அருள் புரிவாயாக. கேட்க தெரியாத நாங்கள் எதையோ உன்னிடத்தில் கேட்டிருக்கிறோம் யா அல்லாஹ். நீ கொடுக்க தெரிந்தவன் ரஹ்மானே. நாங்கள் கேட்காமல் எங்கள் தாயின் கருவறையிலே இருந்த 10 மாதங்களிலும் எங்களுடைய தாயின் உடலில் இருந்து வருகிற ரத்தத்தை எங்களுக்கு உணவாக்கி உயிர் மூச்சாக்கி தந்து எங்களை பராமரித்து வளர்த்த ரப்புல் ஆலமீனே, அங்கேயும் எங்கள் தேவைகளை நீ நிறைவேற்றி தந்தாய் யா அல்லாஹ். இப்பொழுதும் நிறைவேற்றி தந்து கொண்டே இருக்கிறாய் யா அல்லாஹ். நாங்கள் கேட்டவைகளையும் கேட்க மறந்தவைகளையும் தாய் யா அல்லாஹ். உன் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த நனவுகளை எல்லாம் கைதுகளை எல்லாம் உன்னிடத்தில் கேட்டார்களோ அவை அனைத்தையும் நாங்கள் கேட்கிறோம் யா அல்லாஹ். உன் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவற்றிலிருந்தெல்லாம் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடினார்களோ அவை அனைத்திலிருந்து நாங்களும் பாதுகாப்பு தேடுகிறோம் யா அல்லாஹ். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு நாளை சுவனத்தில் சேர்ந்து வாழும் பாக்கியத்தை எங்களுக்கும் எங்களுடைய முன்னோர்கள் பின்னோர்கள் மனைவி மக்கள் எல்லோருக்கும் ஒட்டுமொத்த உம்மத்திற்கும் தாய் யா அல்லாஹ். யா அல்லாஹ், கண்மணி நாயகத்தினுடைய அவங்கள் கௌசரிலிருந்து அவர்களுடைய திருக்கரத்தால் நீர் அருந்தக்கூடிய பாக்கியத்தை எங்கள் எல்லோருக்கும் தந்தருள் புரிவாயாக. திருமயிலோகமானே வெயிலின் வெக்கையினால் தாங்க முடியாத சூட்டினால் நாங்கள் மிகப்பெரிய சிரமத்திற்குள்ளாக இருக்கிறோம் யா அல்லாஹ். உன்னுடைய ரஹ்மத்தான மழை எங்கெங்கெல்லாம் தேவையோ அங்கு உன்னுடைய ரஹ்மத்தை நீ பரக்கத்தாக பொழிந்தருள் புரிவாயாக. ரஹ்மத்தாக பொழிந்தருள் புரிவாயாக. அதன் மூலம் ஆபத்துக்கள் இல்லாமல் பாதுகாத்தருள் புரிவாயாக. ரஹ்மானே, எங்களுடைய விவசாயங்களிலே அதன் மூலம் பரக்கத்து செய்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களில் வேற்படி பெண்கள் இருக்கிறார்கள் ரஹ்மானே, அவர்களுக்கு எந்த சிரமங்களும் கஷ்டங்களும் இல்லாமல் யா அல்லாஹ் சுகப்பிரசவம் நடப்பதற்கு தௌஃபீக் செய்தருள் புரிவாயாக. ரஹ்மானே, எங்களில் பலர்களும் பலவிதமான தேவைகளோடு இங்கே அமர்ந்திருக்கிறோம் யா அல்லாஹ். காலமெல்லாம் வாடகை வீடுகளிலே பலர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். எப்பொழுது நீ ஒரு சொந்த இல்லம் தருவாய் என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். இடம் வாங்கி போடு வீடு கட்ட முடியாமல் பணம் இல்லாமல் கஷ்டப்படுபவர்கள் இருக்கிறார்கள் யா அல்லாஹ். வீடு கட்டி பாதியோடு நிற்பவர்கள் இருக்கிறார்கள் யா அல்லாஹ். வீடு கட்ட இடம் வாங்குவதற்கு அட்வான்ஸ் கொடுத்தவர்கள் இருக்கிறார்கள் யா அல்லாஹ். யா அல்லாஹ், சொந்த இல்லங்கள் யாருக்கெல்லாம் தேவை என்று உன்னிடத்திலே கையேழுகிறார்களோ அந்த எல்லா நன்மக்களுக்கும் பரக்கத்தான இல்லத்தை தந்தருள் புரிவாயாக. அதனுடைய அனைத்து விஷயங்களையும் விரைவாக பூர்த்தி செய்வதற்கும் அந்த இல்லத்திலே அமர்ந்து உன்னை தஸ்பீஹ் செய்வதற்கும் உன்னை புகழ்வதற்கும் தொழுவதற்கும் உன் திருக்குர்ஆனை ஓதுவதற்கும் கண்மணி நாயகத்தின் மீது ஸலவாத்துக்கள் ஓதுவதற்கும் தௌஃபீக் செய்ய அல்லாஹ். ரஹ்மானே, கேட்க தெரியாத நாங்கள் கேட்க அனைத்தே
பாக்கியத்தையும் தாயா அல்லாஹ், கேட்க மறந்ததையும் தாயா அல்லாஹ். இந்த மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கிற ஆண்கள் பெண்கள் எல்லாம் மனதிற்குள்ளே இதை அதற்கு கேட்டால் நன்றாக இருக்குமே என்று எதையெல்லாம் முயற்சி செய்கிறார்களோ அந்த ரகசியங்களை எல்லாம் அறிந்த ரப்புல் ஆலமீனே எல்லோருடைய எல்லா தேவைகளையும் நிறைவேற்றி தாயா அல்லாஹ், எல்லோருடைய எல்லா ஹாஜாத்துகளையும் நிறைவேற்றி தாயா அல்லாஹ். கிருபையுள்ள ரஹ்மானே, இந்த மஜ்லிஸை நாளை சொர்க்கத்தோடு கண்மணி நாயகத்தோடு இணைத்தருள் புரிவாயாக. எங்களை பெற்றெடுத்த தாய் தந்தையர்கள், எங்கள் மாமனார் மாமியார், உஸ்தாத்மார்கள், மசாயிமார்கள், ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் வரை உண்டான முக்கியமான முஸ்லிமான எல்லா மக்களையும், எங்களுடைய மனைவி மக்கள், எங்களுடைய பரம்பரை அனைத்தும் கியாமத் வரை வரக்கூடிய மக்களையும் கண்மணி நாயகத்தோடு சொர்க்கத்தில் ஒன்று சேர்ந்தருள் புரிவாயாக. ரஹ்மானே, கண்மணி நாயகத்தினுடைய ஷஃபாத்தை பெறுவதற்கும் அவர்களுடைய அவர்களுக்கு நீர் அருந்தும் பாக்கியத்தை பெறுவதற்கு என்னென்ன சாலிஹான நல்ல அமல்கள் எங்களுக்கு தேவையோ அந்த அமல்களோடு எங்களுடைய பெண்மணிகளை, எங்கள் முறார்களை, ஒட்டுமொத்த உலக உம்மத்தோர்களை ஈடுபட செய்ய அல்லாஹ். ரஹ்மானே, சக்கரை மந்திரி குடும்பத்தார்களுக்கு நீ வரக்கத்து செய்ய அல்லாஹ். பரம்பரையாக கியாமத்துடைய நாள் வரை உன் கண்மணி நாயகத்தினுடைய இந்த மதகையும் மீராதையும் சிறப்பாக இன்னும் சிறப்பாக கொண்டாடக்கூடிய நல்ல தௌஃபீகையும் பாக்கியத்தையும் அந்த குடும்பத்தவர்களுக்கு தந்தர்கள் புரிவாயாக. அதை சிறப்பாக வந்து கலந்து கொள்கிற பாக்கியத்தை எங்களுக்கும் எங்கள் பரம்பரைக்கும் தந்தர்கள் புரிவாயாக. அல்லாஹ், இந்த மஜ்லிஸை, இந்த துஆவில் பேசப்பட்ட அனைத்து விஷயங்களையும் உன்னுடைய அழகிய 99 திருநாமங்களுடைய பரக்கத்தை கொண்டு, உன்னுடைய அஸ்மாவுல் ஹுஸ்னா இஸ்முல் ஆலத்துடைய பரக்கத்தை கொண்டு கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ், உன்னுடைய 99 திருநாமங்களை சொல்லி உன்னிடத்திலே துஆ கேட்டால் அந்த துஆவை நீ முழுமையாக கபூல் செய்வாய் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார்கள். ரஹ்மானே, அந்த திருநாமத்தின் பரக்கத்தை கொண்டு கபூல் செய்வாயாக. பிபரக்கத்தி ஹுவல்லாஹு அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவ الرحمن جل جلاله الرحيم جل جلاله الملك جل جلاله القدوس السلام المؤمن المهيمن العزيز الجبار المتكبر جل جلاله الجبار المتكبر الخالق البارئ المصور الغفار القهار الوهاب الرزاق جل جلاله الوهاب الرزاق الفتاح العليم القادر الباسط الخافض الرافع المعز المذل السميع جل جلاله المعز المذل السميع البصير الحكم العدل اللطيف الخبير الحليم العظيم الغفور الشكور جل جلاله الغفور الشكور العليم الكبير الحفيظ المقيت الحسيب الجليل الكريم الرقيب المجيب جل جلاله الرقيب المجيب الواسع الحكيم الودود المجيد الباعث الشهيد الحق الوكيل القوي المتين جل جلاله القوي المتين الولي الحميد المحصي المبدي المعيد المعين المميت الحي القيوم جل جلاله الحي القيوم الواجد الماجد الواحد الاحد الصمد القادر المقتدر المقدم المؤخر جل جلاله المقدم المؤخر الاول الاخر الظاهر الباطن المالي المتعالي التقوى المنتقم جل جلاله العفو الرؤوف مالك الملك ذو الجلال والاكرام جل جلاله المقسط الكامل الملك المغني المعطي المانع الله النافع النور الهادي البديع جل جلاله الهادي البديع الباقي الوارث الرشيد الصبور جل جلاله ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم يا حي يا قيوم 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 برحمتك نستغيث أصلح لنا شأننا كله ولا تكلنا إلى أنفسنا طرفة عين يا ذا الجلال والإكرام يا الله حبيبுடைய இந்த மீலாது பெருவிழாவுக்காக வேண்டி சக்கரை மஞ்சள் குடும்பத்தார்களும் இதற்காக யாரெல்லாம் பொருளாலும் உடலாலும் உபகாரம் செய்தார்களோ ஹிதமத் செய்தார்களோ அவர்கள் அத்துணை பேர்களுடைய
கபூல் செய்வாயாக. இவ்வளவு நேரம் ஒருவர் கூட கலைத்து சென்று விடாமல் உன்னுடைய ஹபீபுடைய மஜ்லிஸை கண்ணியப்படுத்திய இவர்களையும் நீ கண்ணியப்படுத்துவாயாக. யா அல்லாஹ், இதற்காக செலவழிக்கப்பட்ட பணம் காசுகளுக்கு பகரமாக பல கோடி மடங்கு ஹலாலான வருவாய்களை அவர்களுக்கும் எங்களுக்கும் அதிகப்படுத்தி தந்தொழில் புரிவாயாக. எங்கள் தொழில் துறைகளிலே பரக்கத்து செய்வாயாக. எங்கள் ஸ்தாபனங்களிலே பரக்கத்து செய்வாயாக. பரக்கத்து செய்கிற காயினாத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸ்ஹாபிஹி வஸ்வாஜிஹி வதுர்ரிய்யத்திஹி வஅஹ்லி பைத்திஹி அஜ்மஈன். ஆமீன் ஆமீன் ஆமீன். பிஃபضل சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி